கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக அறிவித்தால் தனது அதிகாரம் குறைந்துவிடும் என கருதிய பொன்முடியின் மகனை மக்கள் ஓட்டு மூலம் விரட்டியடிக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட தேமுதிக செயலாளர் எல் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். 3 முறை அமைச்சர் பொன்முடி 89 மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், 96 போக்குவரத்து துறை அமைச்சர், 2006 நெடுஞ்சாலைத்துறை கனிமவளத்துறை அமைச்சர். பவர்ஃபுல் மினிஸ்டர், அதிகாரமிக்க மந்திரி. இந்த மாவட்டத்தை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு கருணாநிதி அருகிலே அமர்ந்து ஒட்டுமொத்தமாக அதிகாரமுள்ள மந்திரியாக தேர்ந்தவர் பொன்முடி. இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் 35 வருஷம் கேட்டாங்க, கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை அறிவிங்கள் என்று. அறிவிச்சாரா? அறிவிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அறிவித்து விட்டால் தன்னுடைய அதிகாரம் இந்த மாவட்டத்திலே குறைந்துவிடும் என்று நினைத்து சுயநலத்தோடு இந்த மாவட்டத்தை பிரிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் இந்த மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று புதிதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அதற்கு நன்றி கடனாக இந்த தொகுதியில் இருக்கிற 15 லட்சம் வாக்காளர்களும் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டியது ஒரு பெரிய நன்றி கடன்.